லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமா, அதானுக்கும் இகாமத்துக்கு மத்தியில் யார் துஆ செய்கிறாரோ அவருடைய துஆவை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு சீக்கிரமா வந்துவிட்டு அதானுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுது போட்டு இகாமத்துக்கு மத்தியில் என்ன செய்யணும், இடையில துஆ செய்யணும். அது துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி 2வது பாத்தீங்களாக்க சுஜூதில் கேட்கக்கூடிய துஆ, யாரு சுஜூதில் துஆ செய்கிறாரோ சுஜூதில் நீங்க தமிழ் மொழியில் துஆ செய்து கொள்ளலாம். புரியுதா? இப்ப ஃபர்லை பொறுத்தவரை ஃபர்ல வந்து இமாமுக்கு பின்னால் நிற்போம், நம்ம பெருசா கேட்க முடியாது. நீங்கள் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள், நீங்கள் தொழக்கூடிய நஃபீலான தொழுகைகள், அதுல என்ன செஞ்சுக்கிறீங்க, நீங்கள் சுஜூதிலே உங்கள் மொழியில் நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். சுஜூதிலே துஆ செய்தால் அல்லாஹ் ஏத்துக்குவான் அப்படின்னு ஹதீஸ் வருது. 2வது. 3வது தஹஜ்ஜத் நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ. 3வது என்ன, தஹஜ்ஜத்ல அல்லாஹ் வந்து இரவை 3ஆக பிரித்து அந்த 3 பிரிவின் 3வது பிரிவு, புரியுதா, 3ல் கடைசி பிரிவில் அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கி வருகிறான். இறங்கி வந்து என்கிட்ட துஆ செய்யக்கூடிய மக்கள் உண்டா, கேளுங்க நான் தர்றேன். என்கிட்ட தௌபா செய்யக்கூடிய மக்கள் உண்டா, தௌபா செய்ய மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் பேசுகிறது. அப்ப 3வது நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம். அதை பத்தி இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரில 6321வது ஹதீஸ பதிவு பண்றாங்க. தஹஜ்ஜத் நேரத்தில் துஆ செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பா ஏத்துக்குவான் அப்படின்னு ஹதீஸ் வருது. இது 3வது நேரம். 4வது நேரம் என்ன என்று சொன்னால் பாதா ஸலாத்தில் மக்தூபா, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு நீங்கள் துஆ செய்தால் கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, தனித்தனியா கூட்டு துஆ இல்ல, கூட்டு துஆ இல்ல, தனித்தனியாக நீங்கள் துஆ செய்தால் அது அல்லாஹ் ஏத்துக்குவான். அப்ப ஒன்னு அதானுக்கு இகாமத்துக்கு மத்தியில், 2வது என்ன தஹஜ்ஜத் நேரம், 3வது என்ன சுஜூது, 4வது என்ன ஃபர்லுக்கு பிறகு. இந்த மாதிரி என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எந்தெந்த நேரங்களில் துஆ செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்குவான்னு ஹதீஸ் இருக்குதோ அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ண கூடாது. இந்த நோம்பலியா இருந்து துஆ செய்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன செய்வான், ஏத்துக்குவான். இஃப்தார் டைத்துல கேட்கிறோமா இல்லையா, அதெல்லாம் என்ன செய்வான், ஏத்துக்குவான். இதெல்லாம் துஆ ஏற்கப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது.